ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் திவ்யா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு மினி vlog தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம், அதுதான் vlog. என்ன ப்ராப்ளம்ன்றது அப்புறமா சொல்கிறேன். அண்டு அதுக்கு என் தங்கச்சி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண போயிருக்காங்க. ஸோ அதுக்காக நானே வந்து எங்கள் அம்மாவுக்கும் என் தங்கச்சிக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் யூடியூப் பார்த்து சமைச்சிருக்கேன். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இது வந்து சுண்டைக்காய் போட்டு நானே வந்துட்டு இந்த கார குழம்பு வச்சேன் பாருங்கள். அதுக்கப்புறம் நல்லா நல்லா வெந்திருக்கு. ஆக்சுவலி நானே சாப்பிட்டு பார்த்தேன், பட் காரம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்புறம் அது எப்படி குறைக்கிறதுன்னு தெரியல. சாப்பாடு வந்துட்டு காலையில் இதுக்கப்புறம் கிளம்ப போகும்போது சாப்பாடு வெடிச்சு செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. கிளம்ப போகும்போது சாப்பாடு வெடித்து எடுத்துக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான். எங்கள் டேடி வந்து மத்தியானம் வருவாங்க. ஸோ அவங்கள கூட்டிக்கிட்டே நம்ம கிளம்ப வேண்டியதான் சரணியாக பார்க்க. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலி கிளாஸ் இருக்குது. ஸோ நானும் வந்து கிளாஸ் முடிச்சுட்டு ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டு நானும் எங்கள் அப்பாவும் கால் பண்ணி அப்பா வர வச்சு கால் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் போகலாம். ஸோ நான் வந்து என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் தூங்கு மூஞ்சி மாதிரி தான் இருக்கும், பட் ஓகே. இப்போ நான் வந்துட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் டேடியை வந்து வேலைக்கு அனுப்பிச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சமைச்சிட்டு ஆன்ட்டிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு விக்கிக்கு அப்புறம் வந்து எல்லா டாகிஸ்க்கும் சாப்பாடு கொடுத்துட்டு 5 மணிக்கு எழுந்திரிச்சேன். சத்தியமாக சொல்கிறேன், ஒரு நாள் செஞ்சதுக்கே அவ்வளோ டயர்டாக இருக்குது. இத்தனைக்கும் வந்து எனக்கு அவ்வளோ வேலைலாம் செய்ய தெரியாது. ஐ எம் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். பட் என்ன பண்ணுறது, இப்போது செஞ்சுதான் ஒன்று வழி கிடையாது, நான் சாப்பிட்டாகணும். அதனால் எங்கள் அப்பாவுக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டு நான் வந்து சமைச்சி முடித்தேன். இப்போ தான் குழம்பு மட்டும் வச்சுட்டேன். அது வந்துட்டு புளிலாம் போட்டு வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக நாளைக்கு வரைக்குமே அந்த குழம்பு நல்லாயிருக்கும், கெடாது. கண்டிப்பாக கெடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் காரம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நான் வந்து எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். வீடு மட்டும்தான் பெருக்கணும். வீடு மட்டும் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். குளிச்சுட்டு இல்லைனா பொறுமையாக கூட கிளம்பும்போது கூட குளிச்சுட்டு கிளம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த வீட்டை கொஞ்சம் பெருக்கி முடிக்கணும். ஏன்னா வீடு ஃபுல்லாக செம்ம குப்பையாக இருக்குது. பாருங்கள், நான் காட்டுறேன். தெரியும், எங்கள் வீட்டு டாகிக்கு வேறு வந்து அடிபட்டிருக்கு காலில். ஸோ அதனால் அதுக்கு வந்து தண்ணியும் சாப்பாடும் இங்கே கவுத்தா மாதிரி வச்சுருக்கேன். அதான் இங்கே படுத்துட்டு போயிருந்துச்சு. கொம்பு வரை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல துணி காயலன்னு சொல்லிட்டு இங்கே காய போட்டிருக்கேன். ஏன்னா வெளியே செம்ம பனியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சோஃபா மாதிரியாக இருக்குது, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணோம். நான் ரொம்ப கன்றாவியாக இருக்குது வீடு எல்லாம் ஆக்சுவலி. அதனால் ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம். ஸோ க்ளீன் பண்ணுறத தான் விக்கி. பட் இவன் வந்து ரொம்ப நல்லா இருக்கான், இவனுக்கு அடிப்படல. முத்துக்கு வந்து அடிபட்டிருக்கு, காலை தொட்டாலே கத்துறான். என்ன பாருங்களேன் விக்கி. முத்து ஓகேவா? இது பாருங்களேன் கத்துறத. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா மத்தியானமே கிளம்ப போகிறோம். அதனால் என்ன டிஃபன் பாக்ஸ் எங்கே வைப்பாங்கன்னு வேறு எனக்கு தெரியாது. நான் தேடுறேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து ஒரு வழியாக கிடச்சிருச்சு. இதில் தான் குழம்பு எடுத்துக்கணும். இது வந்து நாளைக்கு வரைக்கும் அவங்களுக்கு செஞ்சு ஊற்றிக்க வேண்டியதான். அப்புறமா கூட லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். காரம் தான் கொஞ்சம் நிறைய இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. சரி, எதாவது ஆக்சுவலி மறுபடியும் தண்ணி ஊற்றி எதாவது கொதிக்க வைக்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அசிங்கமாகிடுமான்னு வேறு தெரில, பயமாக இருக்குது. எங்கள் அம்மா ஆக்சுவலி பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆச்சுன்னா. நான் ட்ரை பண்ணுறேன். எங்கே ஆல்ரெடியே வந்து காரக்குழம்புக்கான ஸ்மெல்லு வந்து நல்லா வருது. நான் கொதிக்க வச்சுருக்கேன், எப்படி அவுட்புட் வரப்போகுதுன்னு தெரியல. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து குழம்பு எடுத்துக்கலான் இருக்கேன் ஃபுல்லாக. ஏன்னா நாளைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க ஃபுல்லாக எடுத்துக்கிட்டா. சாதம் தான் எதில் எடுக்கிறதுன்னு தெரில. போயிட்டு எடுத்து கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வரலாமா பார்த்துட்ருக்கேன். கால் பண்ணி
ஓப்போ புரியல. ஓப்போ இங்கெல்லாம் கொட்டியிருக்கு. ஆயா வயசாலாம் நரைச்சுதான் போகும். அது மாதிரி நடிக்காது முடியல காட்டு இப்போ நடிச்சு முடிய வந்துக்குது. கடவுளே கடவுளே, எங்கள் அம்மா மீன் நடிச்சு எங்க ஆயா சொல்றாங்க, வரையுது. எங்க ஆயா சொல்றாங்க அவங்களுக்கே வயசாயிடுச்சு. சே இவ்வளோ நாள் முடியல நரைக்காம இருந்ததே, நரைச்சி போச்சே அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? அப்படின்னு சொல்றாங்க. வயசானதே தெரில போல இருக்கு எங்க ஆயாக்கு. எனக்கு நரைக்கவே நரைக்காதே, முதல்ல இப்பதான் நரைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆயா உனக்கு என்ன வயசாகுது? 80 வயசு ஆகுதா? 80 வயசு ஆகுதா? 80 வயசு ஆயிடுச்சு நரைச்சிச்சுன்னு ஃபீல் பண்ணுறாங்க எங்கள் ஆயா. நான் இதை வந்து யூடியூப்பில் போடுவேன், எல்லாரும் பார்த்து லைக் போடுவாங்க. இங்கே எவ்வளோ கோடையாவ தெரியுது இல்லையே, படப்பாக இருக்கு. மூக்கு படப்பாக இருந்தால் இப்போ யோசிக்க தோணும். இரியா காட்டுறேன், ஒரு பிளாக் எடுத்துட்ருக்கேன். இப்போ சரண்யா உங்களுக்கு வந்து மண்டைக்கு எடுத்து பார்க்கலாம். இரியா ஒரே நிமிஷம், மண்டைக்கு எடுத்துருக்கேன். ஒரே நிமிஷம் இரியா, வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்கள். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? இப்போ வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு வந்து பெயின் இருக்கா, இந்த மாதிரி ஏதாவது? பெயின் ஓகே. அதாவது பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்து பல்வலிக்கு 3 நாள் ஆச்சு, எங்கள் ஆயா பல்வலிக்கு 2 நாள் ஆச்சு, நான் ஒரு நாள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஓகே, இப்போ வந்து என்னாச்சுன்னா இப்போ வந்து அவளுக்கு வந்து பெயின்லாம் ஓகேவா இருக்கான், நல்லா இருக்கான். ஓகே, ஆனால் வந்து இன்னும் 4 days வந்து இருக்கணுமா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மூக்கிலேருந்து ப்ளீடிங் ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. அதனால் புதுசாக வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் 9th டேயில் வீடியோ கால் பேசினது. 9th டேவாக வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ கால் பேசின அந்த கிளிப்பு தான். ஸோ 9th டே வந்து ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. அண்டு இப்போ ஓகேவாக இருந்துச்சு, டிஸ்சார்ஜ் பண்ணுற ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஹேர்லாம் கட் பண்ணியிருந்தாங்க. இதோ இந்த காதில் இருக்கிற இந்த சதையை வந்து எடுத்து மூக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த தையலும் வந்துட்டு பிரிச்சுட்டாங்க, பிரித்ததுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 11th டே சரண்யா வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் பின்னாடி காதில் மட்டும் தையல் பிரிச்சிருக்காங்க, பட் மூக்கில் வந்து தையல் பிரிக்கல. பட் 11th டே வந்து வீட்டுக்கு வந்துட்டா வந்து இருக்கா. அண்டு இப்போ வந்து என்ன அப்படின்னா இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பிகாஸ் வந்துட்டு என்னால் முழுசாக எடுக்க முடியல. ஏன்னா 11 days மேலே அட்மிட் பண்ணியிருந்தாங்க. 11 days இருந்துட்டு வந்துட்டோம். அதனால் எங்களால் வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல. ஸோ இப்போது நான் சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன், அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு நாளும் எப்படி இருந்தால், ஒரு ஸ்டேஜில் எப்படி இருந்தால், அது எல்லாமே ஆட் பண்ணுறேன். அது எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு
அந்த வீடியோ இதுக்கப்புறம் முடிச்சுக்கிறேன். என்னாச்சு அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு வீடியோ முழுசாக ஒரு vlog மாதிரி போட்டு அவளை உட்கார வச்சு நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். அண்டு அவள் தான் இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹே இட்ஸ் மீ திவ்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.